கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓடிலான்னு தோந்தா செத்துலான்னு தோந்தாயா? அப்படி சொல்லியா? என்ன ஓடிலான்னு என்ன இது? அதுதான் தெளிவாக சொல்லியா? நான்லாம் அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சு தான் வந்துக்கிறேன். செத்துலாமான்னு தோணும், அப்படி சொல்லு. தலைவலி அதிகமாகிட்டாவே என்ன சொல்லுவான், ஐயோ ஏன் இந்த தலைவலி, செத்துலாம் போல இருக்குது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஓடிலாம் போல இருக்குதுன்னுவோம், செத்துலாம் போல இருக்குதுன்னுவோமா? அவர் மட்டும் தான் வித்தியாசமாக ஓடிலாம் போல இருக்குதுன்றாரு. என்னப்பா? ஓ, சாவறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஓடிடலாம். ஓடின மாட்டேன், அங்கே 2 பிரச்சனை கூத்தாடுமே. அதான் ஓட முடியாது ஒழிய முடியாதுங்கிறாங்களேயா? என்னத்தான் அப்படி பெரிய கஷ்டம்? நல்லா தானே உயிராகிற மனுஷனாகிற, பல்லு சிரிக்கிற, மூக்குக்குது, என்ன உன் பிரச்சனை? பணம் இல்லையா? வேலை இல்லையா? இன்னதான் பிரச்சனை சொல்லியா? யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பார் பெரியசாமி புரிஞ்சுக்காமே வந்துட்டுக்கிறான், என்ன பண்ணலாம்? கூப்பிட்டு வச்சு பெரியசாமி காலை பூச்சி, பெரியசாமி என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு ஆயிடலாமா? சொல்லியா? யாருன்னா புரிஞ்சிக்கலையா? நான் புரிஞ்சிக்கலையா? யாரனா என்ன புரிஞ்சிக்கலையா? என்ன நான் புரிஞ்சிக்கலையா? தெளிவாக சொல்லு. தலைவலி வரும் போயிடும்னு எனக்கு புரியல. தலைவலி நிரந்தரமாக எந்திரம் கொடுக்குதுன்னு நினச்சி சாகணும்னு நினச்சிட்டேன். தலைவலி போயிட்டு என்ன சொல்கிறேன், நல்ல வேலை போயிட்டோம், செத்துட்டு இருந்தால் என்ன ஆகுறது? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எப்போ சொல்லுவான்? தலைவலி வந்து நல்லா ஆயிடுச்சேனா அப்படி தானே? ஆனால் தலைவலியில் பிரச்சனையோடு இருக்கும்போது, பிரச்சனையோடு இருக்கிறேன்னு நான் நினைக்கிறது தான் பிரச்சனையான்னு கேட்குறேன். பிரச்சனைன்னு ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் வளர்ச்சின்னு ஒன்று இல்லை. பிரச்சனைன்னு ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இல்லை, வளர்ச்சின்னு இல்லை. வளர்ச்சி அப்படின்னா பிரச்சனைன்னு அர்த்தம். பிரச்சனை என்னன்னா வளர போகிறோன்னு அர்த்தம். இப்போது ஒரு பிரச்சனை வந்தால் நான் என்ன ஆகிறேன், வளர்றேன், டெவலப் ஆகுது. ஆஹா, தெரியாமல் நம்ம டமாச்சிட்டோம்டா, திருக்குறள் தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், டபாச்சிட்டோம், ஏமாற்றிட்டோம். ஆமாம் தானே? இந்த பிரச்சனை நம்மளால் என்ன பண்ண முடியுது? விட்ட கத்தி என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆனால் தோற்று போது தான் அவர் மனசில் என்ன டபாச்சின்னு இருந்து என்ன பண்ணு, இது திருக்குறள் கூட தெரியல. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம புரிய வச்சுட்டு வந்துட்டோம். திருக்குறள் கூட தெரியாத ஒருத்தர் தான் என்ன பண்ணுகிறாரு, சத்சங்க நடத்துங்கிறாரு. இந்த லூசுங்களுக்கு அவனுக்குமே புரியல, ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு கூட உட்காந்துக்கலாம். மனநிலை தானே, ஏதோனா மனநிலை இது. அதெல்லாம் ஒரு கஷ்டம் அப்படின்றது, பிரச்சனைன்றது ஒரு மனநிலை. சில பேருக்கு அது நோய் மாதிரி பற்றின்னு இருக்கும். ஏன்னா பிரச்சனை வந்தோன்னே ஓடிடலாமா, சாக முடியாது, இங்கே விட்டு ஓடின மாட்டேன், எங்கே அங்கே போனேன், இந்த செட்டப்லாம் கிடைக்குமா? பொண்டாட்டி புள்ள கல்யாணம் ஆச்சா, அதான் ஓடலான்னு கல்யாணம் பண்ண, அதுதான் கால் கட்டுன்றாங்க போல. இது ஓடுற கட்டுற போகிறான்ட்டு கட்டி போட்டுருவாங்க போல. அப்படிதான் நான் கால் கட்டி இல்லை. அப்போது ஓடுறது ஒளிடுறது இதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு புரியல உனக்கு. பிரச்சனை வரும்போது, வலி வரும்போது செத்துணுன்னு தோன்றது ஒரு சாதாரண விஷயந்தான். தோணுனா சொன்னால் தோணிட்டு அம்மா விட்டுரு, ஓடணுன்னு தோந்தா விட்டுரு. ஓடல ஓடணுன்னா நீ ஓட்டப்பந்தயமாக ஓடுறு. உங்களுக்கு பிரச்சனை என்ன வந்த உடனே போய் என்ன பண்ணு, ஏன்னா ஒரு ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸில் போய் கலந்துன்னு என்ன பண்ணேன். ஆமாம், உன் பிரச்சனைக்கு ஏற்ற அளவுக்கு என்ன பண்ணுவேன். அப்போ நீ ஜெயிக்கலாம் தெரிஞ்சிடும், ஓடுறது கூட தகுதி இல்லை நமக்கு. புரியுதா? இந்த மாதிரிலாம் உன்னை நீ அவமானப்படுத்திடு. யார எங்கே ஓடுவேன், எங்கே போனா என்ன ஆகும்? ஒரு ஒரு பாட்டுக்கு எனக்கு விளக்கம் தெரியல சொல்கிறேன்னா, இது மாதிரி எத்தனை பாட்டு எனக்கு தெரியாமல் இருக்கும்ல, பேசியிருப்பேன் தானே, இதுக்கு முன்னாடிலாம் பேசியிருப்பேன் தானே. சில பேர்லாம் திருத்துவாங்க, நீங்கள் அந்த பாட்டு இதுக்கு அர்த்தம் இல்லைங்க, அதுக்கு பாட்டு இதெல்லாம் கமெண்டில் திருத்துவாங்க. ஆமாம், திருத்தத்துக்குன்னே பிறந்தவங்க இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம எதனா பேசலாம். ஏன் அவங்க திருத்திடுவாங்க, நமக்கு என்ன வேலை? நான் பாட்டு ஏட்டேன் என் திருமந்திரத்தை, திருத்தத்துக்கு ஒரு 4 பேர் போட்டுக்கிறேன். அப்போனா நான் தப்பாக தான் எழுதுவேன்னு அர்த்தமா என்ன? எழுதும்போது எழுத்து பிழை, இப்போ சொற்பிழை எல்லாம் வருமா வராதா? அப்போ வச்சுக்கு வைக்கும்போது ஆள் இருக்கணுமா இல்லையா? வாழ்க்கையில் பிரச்சனை வரும், திருத்தத்துக்கு அண்ணா இருப்பாங்க. நீ ஏன் பிரச்சனை பண்ணுற? நீ ஓடி என்ன பண்ண போகிற? அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு பிரச்சனைலாம் வந்தால் தோணலாம் கூடாது, ஓடலாம் கூடாது. இந்த பிரச்சனை எப்படி கையாளலாம்? பிரச்சனை நமக்கு வரன்ட்டார் குரு. நான் எப்போவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது இதுதான், பிரச்சனை தான் உங்களோட வரம், பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற காரணி. பிரச்சனைனால தான் நீங்கள் ஒரு விஷயத்தை சந்திக்கிறீங்க. பாரு, 18, 19, 20, 22 இதை வயசில் உனக்கு காமம் வந்து உள்ள அப்படியே ஆட்டுது பிரச்சனை. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கினேன்.
பிரச்சனை வரலன்னா என்ன இருக்கும் நிலமை? யாருக்கு பிரச்சனை வராது? உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வராது. அப்படியும் பிரச்சனை வந்தால் காலைல தாலி கட்டி சாயந்தரம் விட்டு ஓட்டுருவானுங்க. இது பிரச்சனை கட்டினா ஓடனா என்ன வருது? நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் பின்னாடி வந்து முருகா பொட்டன்னுவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டியா? ஓடாமல் வந்துருந்தாக்கா நான் பண்ணிருக்க மாட்டான். சார் அவர் 10,000 பாட்டு எழுதிறாரு, இருந்துன்னு போட்டால் தானே நமக்கு பாட்டா முக்கியம், பொட்டையாக இருக்கிறது முக்கியமா? வாழை வெட்டியாக இருக்கிறது கரெக்டா? வாழை வெட்டி பேச்சு நாங்கள் கேட்க மாட்டோன்னு யார் சொல்லலாம்? நம்ம இஷ்டம்தான். அப்படி தானே சார்? நான் இவ்வளோ பேர் கேட்டுருங்க. உலகத்தில் எல்லாருமே அவர் பேச்சு கேட்குறோம், கேட்டுக்கோ. என்னென்ன பிரச்சனை? என் பேச்சு நான் கேட்பேன், நானே பேசி நான் கேட்டுப்பேன். நான் இப்போ வாழலாமா விடாதா? நல்ல பிரச்சனைகள்லாம் ஓடலாம் கூடாது. பிரச்சனை என்னான்னு பாரு, என்ன பிரச்சனைன்னு பாரு. பார்த்தாவே பாதி பிரச்சனை காணாமல் போயிடும். பிரச்சனை தூரம் வச்சுரு. என்ன பிரச்சனைன்னு கேளு. அதை யார பிரச்சனை? என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகுது ஒரு பிரச்சனையா? ஏன் கல்யாணம் ஆகல சொன்னா இல்லையா? என்ன எதிர்பார்க்குற? அது மாதிரி நீக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்க. நீ கருப்பாக இருப்ப உனக்கு வெள்ளையாக வேணுமா? நீ தொப்பியும் தொந்தியாக இருப்ப உனக்கு ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்கணுமா? ஒல்லி குச்சி உடம்பு காரி. நீ எப்படி இருப்ப? தொப்பை இவ்வளோ பெருசாக வச்சுன்னு இருப்பியா? அப்போ யார் பிரச்சனை? நமக்கு ஒரு தொப்பைனா இன்னும் நம்ம என்ன பண்ணா? இன்னொரு தொப்பையை தானே தேடுறா. எப்படி தேடுறான்? நான் படிக்கல, நான் வேலை செய்யலைன்னா எனக்கு எப்படி வரணும் பொண்டாட்டியே? அப்போ நான் சொல்லணும், படிச்சிரு வேலை செய், நான் உனக்கு வீட்டில் போய் சமையல்லாம் பண்ணி தரேன். தில்லு இல்லை. நான் அதையும் பேசி வச்சுருந்தேன் இல்லையா? நிறைய பொண்ணுகள்லாம் எப்படி தேடுறாங்க? அவங்கள விட தேர்ந்தா தான் பிரச்சனை. கீழே ஒரு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லையா? இப்போ பெண்ணினமே ஏன் முன்னேறாமல் இருக்குது? பெண்ணினம் ஏன் முன்னேறலன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு கல்யாண அமைப்பே அப்படி தான் பண்ணி வச்சுக்கிறான். உன்னை விடன்னு சொல்லிட்டானுங்க. அவள் தான் அவன் பொம்பளைலாம் எப்படி தான் இருப்பா? எப்படி தான் இருப்பா? ஒரு டிரைவர் வேணும், ஆனால் ஹஸ்பண்டாக இருக்கணும்னு சொன்னாக்க என்ன பண்ணலாம்? ஏன் பண்ணல? அப்போ தான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக ஆகிற ஆள் வருவான். இல்லைன்னா சொம்மனா ஆம்பளைங்களாம் ஆம்பளை மாதிரி தெரிஞ்சுன்னு இருப்பானுங்க, மீசை மட்டும் வச்சுன்னு முடிக்குது. பிரச்சனை யாருதே? பொம்பளைக்கிட்டே ஆம்பளைக்கிட்டியா? பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை. எந்த பிரச்சனையானா தான் வர்றோம். அது ஏன் சாபமாக்குற? வரமாக்கி ஓடாத. தலைவலி பறியன்னு கூட தலைவலி நேற்று குடிச்சது ஹேங் ஓவர் ஆயிடுச்சு. திரும்ப தூங்கி என்ன சரியாக போயிடுச்சு. அதுதான் மூளை போய் நிறைய கெமிக்கல்லாம் உள்ள போனால் என்ன ஆகும்? நம்ம குடிச்சிட்டு ஆமாம் தலைவலினா குடிக்கக்கூடாது. அப்படி தானே? திரும்ப குடிப்போமா மாட்டோமா? திரும்ப குடிப்போம். தலைவலி வந்தால் போட்டோம், தண்ணி கிண்ணே குச்சி டீஆக்சைடெலாம் நிறைய தண்ணி குச்சி தூங்கி இருந்தால் என்ன ஆகிடா? பிரச்சனைனா கொஞ்சம் நின்று பாரு. எல்லாமே என்ன இல்லை, சம்பளம் கம்மியாகுதா? சம்பளம் அதிகமாகுது, வேலையை தேடு. திறமை இல்லாமல் இருக்குதா? திறமையை வளர்த்துக்கா. என்ன பண்ண முடியாது உன்னால்? எல்லாம் பண்ணப்பாரு, நல்லாரு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.